This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏமன் மீது போர், பப்ளிக்காக கசிந்த சிக்னல். ட்ரம்ப் எப்படி சிக்கி இருக்கிறாருன்னு பாருங்கள். ஏமன் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி சிக்னல் என்னும் மெசேஞ்சரில் அமெரிக்க அதிகாரிகள் பேசியிருப்பது தற்பொழுது பொதுவெளியில் கசிந்திருக்கிறது. எல்லா தாக்குதலையும் திட்டமிட்டு ட்ரம்ப் தலைமையிலான அதிகாரிகள் கடைசியில் மண்டையை மீது இருக்கும் கொண்டையை மறந்து கதையாக தாக்குதல் திட்டம் வெளியில் லீக் ஆவதற்கு இவர்களே காரணமாக இருக்கின்றனர். சிக்னல் செயலி மிகவும் பாதுகாப்பாக மெசேஜிங் ஆக இருந்து வருகிறது. இதில் பகிரப்படும் மெசேஜ்களை எளிதில் ஹேக் செய்து கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த செயலியை பரவலாக பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த மார்ச் 11 சிக்னல் ஆஃப் குரூப் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த குரூப்புக்கு ஹவுதி பிசி ஸ்மால் குரூப் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்டர்ஸ் தவறுதலாக அட்லாண்டிக் இதழில் ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்ட்பெரிக்கை இந்த குரூப்பில் இணைத்திருக்கிறார். இக்குழுவில் ஏற்கனவே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்திக், தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி, CIA இயக்குனர் ஜான் போன்ற முக்கிய அதிகாரிகள் இருந்துள்ளனர். மார்ச் 31 ஏமன் மீது 72 மணி நேரத்தில் நடத்தப்பட வேண்டிய தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 15 அன்று தாக்குதல் பற்றிய நேரம், விமானங்கள், திட்டம், குறிக்கோள்கள் போன்ற விவரங்கள் பகிரப்பட்டு இருக்கிறது. அதன்படி மதியம் 12:15 முதல் F-18 விமானம் புறப்பட்டது. மதியம் 1:45க்கு MQ-9 ட்ரோன் தாக்குதல் ஆரம்பம். மதியம் 2:15க்கு டொமாஹாக் ஏவுகணைகள் தாக்குதல். இந்த தாக்குதல் திட்டம் பற்றி சில கேள்விகள் எழலாம். துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஐரோப்பிய நாடுகளாக நாம் எதற்கு இந்த சுமையை சுமக்க வேண்டும்? இந்த தாக்குதல் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும், எனவே 1 மாதம் தள்ளி போடலாம் என்று பேசியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த பீட், இது காலத்தின் தேவை, முக்கியமான தாக்குதல். 1 மாதம் தள்ளி போனாலும் கூட இந்த சிக்கல் தீராது. நாம் இப்பொழுதே இதை செய்துவிட்டால் நாம் பேசிய விஷயங்கள் கசியலாம் என்று கூறியிருக்கிறார். தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்படுகிறது. ஹவுதிகளில் ஏவுகணை தாக்குதல் பிரிவு தலைமை அதிகாரி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் தங்கியிருந்த கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது என்று மைக் வால்டர்ஸ் கூறியுள்ளார். உடனே வான்ஸ் சிறப்பு என பாராட்டியிருக்கிறார். CIA இயக்குனரும் இது குறித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஆனால் நேற்று இந்த சாட்சிகள் தொடர்பான அனைத்து கிரியேஷன்களும் அட்லாண்டிக் இதழில் வெளியாகி இருக்கிறது. அவ்வளவுதான். அமெரிக்க பாதுகாப்புத்துறை மொத்தமும் ஆட்டம் கண்டது. தொடக்கத்தில் இதை மறுத்தாலும் போதுமான ஆதாரங்கள் இருந்ததால் அதிகாரிகளால் சமாளிக்க முடியவில்லை. தாக்குதலுக்கு போடப்பட்ட திட்டம் எல்லாம் சரிதான், ஆனால் அதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ட்ரம்ப் தரப்பு இதை மறுத்துவிட்டது. இது அமெரிக்க மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு நடத்தும் முதல் தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.